மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் அது காலகாலமாக சொல்லிட்டு வராங்க. மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் டெஃபினெட்லி இது மேட்ச் ஃபிக்ஸிங் அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸிங்கா இருக்கலாம். ஸோ ஐ ஃபீல் த லாஸ்ட் வந்து இது ஃபிக்ஸிங் தான். ஒன்லி மும்பை மேட்ச் ஃபிக்ஸிங். துஷார் தேஷ்பாண்டே தயவு செஞ்சு ஸ்குவாட்லேருந்து வெளியெடுங்கள். ஃபீல்டிங் பவுலிங் எதுவுமே சரியாவே இல்லை. 6 சிஸ்டம்ல ஆன் பண்ணிலாம் டிக்கெட் புக் பண்ணோம், கடைசியில் பார்த்தா வேஸ்ட்டாக போச்சு. साला कपनम देखो டிக்கெட் புக் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணி வந்தா 10 மணி டிக்கெட்டுக்கு 8 மணிலாம் வந்து உட்காந்து 6 சிஸ்டம்ல ஆன் பண்ணிலாம் டிக்கெட் புக் பண்ணோம், கடைசியில் பார்த்தா வேஸ்ட்டாக போச்சு. தோத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபீல்டிங் பவுலிங் எதுவுமே சரியாவே இல்லை. ஆனால் நல்லா எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அந்த லாஸ்ட் 4 overs மிஸ் ஃபீல்டு, ஒரு 4 விட்டது, அதெல்லாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மேட்ச் இந்த மாதிரி போட்டுங்க. எல்லாமே நல்லா விளாண்டாங்க. கெய்க்வாட் செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல, எல்லாமே நல்லா பண்ணாங்க. பவுலிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். டோட்டலாக ஓவரால் என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஒரு மொமெண்டம் வந்து 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மிஸ்ஃபீல்ஸ் நிறையா, அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓவராலாக நல்லா பவுலிங் போட்டாங்க, செஞ்சாங்க. பட் லூசிங் சைடில் இருக்க வருத்தம் தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான். ஒரு லாஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸில் அப்படியே மேட்ச்க்கு நம்ம கைவிட்டு போயிடுச்சு. பட் சிஎஸ்கே மேட்ச் எப்பவுமே இப்படி தான் இருந்திருக்கு, த்ரில்லிங் மேட்ச் மாதிரி தான் இருந்திருக்கு. எப்படியாவது ஒரு லாஸ்ட்டில் வின் பண்ணிவிடுவோம் தான் பார்த்தோம். இந்த லாஸ்ட் ஓவர் நோ பால், அந்த ஒரு கொஞ்சம் ஸ்லிப்ஸு, மிஸ்ஃபீல்டிங் இதெல்லாம் ஆயிடுச்சு. இல்லாமல் இருந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். போலிங் ஒரு பிரைமரி ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ஃபீல்டு. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா தீபக் சாகர் கேட்சும் விட்டுட்டாரு. ஒரு 6 வந்து தடுத்துருக்கலாம், அந்த 6 வந்து பிடிக்கல. அவர் 4 விட்டுட்டாரு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் தான் மெயின் ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கோரும் ஒரு 20 ரன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாமோ தோணுது. பேட்டிங் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. 210 ஒரு நல்ல ஸ்கோர் தான். பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் தான் முக்கியமாக. ஃபீல்டிங்கில் நிறைய தீபக் சாகர் கேட்ச் விட்டது, பவுண்டரியை சேவ் பண்ணாமல் விட்டது. ஸோ அந்த மாதிரி ரன்ஸ் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சமே லாஸ்ட் ஓவருக்கு ஒரு 25-30 கிட்ட வந்திருக்கும். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா இல்லை அவ்வளவா. ரெண்டாவது பவுலிங்கும் வந்து 10 ரன் மட்டுமே வந்து சுற்றி பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஜடேஜாவும் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அது ரெண்டுமே இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பின மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் சொதப்பின ஃபீல் இருந்தது. லாஸ்ட் ஓவர்லாம் வந்து ஈஸியாக 4-6 அடிக்கிற மாதிரி பால் வந்து ஸ்பீடாக போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். பவுலிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஃபீல்டிங்கும் லாஸ்ட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். Match was very good and both teams played very well. And it was very unfortunate that loss was our side. But we are happy that we have seen Tala, and crowd was very fantastic when he was entering the crowd. 2 overs, 27 runs, easily defendable. We missed it. Yeah, so quite sad, disappointed. I came all the way from Singapore to watch this match, and unfortunately, I'm not going with full happiness. It's okay. See, it's all about winning and it's all about losing. It's a sport, and at the end of the day, it's about whoever plays better wins the game. It was a tough day for us, but I'm sure we'll come back stronger. LSG has bet us twice. We'll see them surely in the playoffs probably. எங்க தல டோனிக்கு பெரிய விசில் அடிங்க. அல தரிசனம் கிடைச்சதுக்கு வசூல். லைக் லிட்டரலி ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ வரைக்கும் டிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணி இப்போ தான் டிக்கெட் கிடைச்சி இந்த மேட்ச் வந்து. இன்னைக்கு மேட்ச் செம்மையானுச்சு. MS தோனி சிவன் துபில் முன்னாடி அவுட்டாக இருக்கலாம். பட் MS தோனி நல்லா நினச்சிட்டாங்க, அதான் முக்கியம். நோட் பண்ண ப்ரோ, ஹெல்மெட் அப்படியே ஸ்டைலா தூக்கி போட்டு கேப் அப்படியே எடுத்து மாட்டினாரு. அது நல்லா இருந்தது. லிட்டரலி இட் வாஸ் a vintage தோனி சீசன் தான் இது. எதுக்குமே பேப்பர்ல வந்து சும்மா தட்டிட்டு இருக்கலாம், வந்தா அடி, அவ்வளவுதான். விண்டேஜ் தோனி இஸ் பேக். நல்ல மிடில் பண்றாரு பேட்ல, நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு இந்த சீசன். The young wicket keeper, 42 year farmer. கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு மொமெண்ட். டக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும்னா அந்த ஒரு பால், அவரோட என்ட்ரி. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மேபி அவர் பேட்டிங் ஆட வருவாரான்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டு தான் இருந்தோம். செஞ்சுரி அடிச்சிட்டாரு ருத்துராஜ், அவுட் ஆகுங்க சொல்லி நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கூட எங்கள் மனசுக்குள்ள அப்படின்னு தோணுச்சு. எஸ்ஆர்எச்சோட ஃபார்முக்கு வந்து லைக் மேசிவ் ஸ்கோர் 206, 277, 284 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரெக்கார்ட்ஸ் பேக் டு பேக் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெஃபினட்டாக தோனி ஃபீல்டில் இருக்கிறப்போ வந்து அந்த அளவுக்கு மேசிவாக போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்களே ஜெயிக்க முடியல, எஸ்ஆர்எச் ஜெயிக்க முடியுமா? கஷ்டம்தான். நான் அவங்க டார்கெட்லாம் இவங்க போலிங்லாம் 300 அடிப்பாங்க. பேட்டிங் ஃபீல்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வாட்டி. அவங்களது எஸ்ஆர்எச் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த சீசன். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் ஹையர் இதுதான் டார்கெட் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைடு கொஞ்சம் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நம்மளதும் ஒன்றும் இது கிடையாது, பேட்டிங்லாம் நல்ல இருக்குது. பேட்டிங் இதெல்லாம் லைன்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ சென்னையில் கண்டிப்பாக அவங்கள அந்தளவு ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருக்காதுன்னு தோணுது. சண்டே மேட்ச் மேபி நம்ம
அந்த மாதிரி ஒரு பிச்சை வந்து ரெடி பண்ண மாட்டோமோ அப்படின்னு தோணுது. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்த மேட்சஸ் எல்லாமே வந்து பேசர்ஸை தான் ரொம்ப பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓவர்லேயே 100-150 அடிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்தளவு ஸ்கோர் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சென்னை ஃபேனாக கேட்டிங்கன்னா நம்ம தான் திருப்பி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே போய் நம்ம எஸ்ஆர்எஸ்கிட்ட தோற்றுருக்கோம் ஒரு மேட்ச்சு. ஸோ நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம திருப்பி கொடுத்து அவங்களுக்கு இப்போ கண்டினியூஸாக 2 மேட்ச் தோற்றதால நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சாகவே இருந்தாலும் சென்னை தான் ஜெயிக்கும் நெக்ஸ்ட் மேட்ச். ப்ளஸ் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜும் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அன்றைக்கே விஜய்ங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னார்ல, அவர் சொன்னதுலேருந்து கலைஞர் இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா போல டீம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு இந்த வாரம் கப் அடிக்கிறது எஸ்ஆர்ஹெச் தான் எனக்கு. Top order batsmen always firing, especially the young Abhishek, Klaasen. They're the best combination, and love it. I think it's good sign for Indian cricket, right? End of the day, some of the players are going to be playing for T20 World Cup, and I think we have a good chance. கிடையாது, அவர் பேர் டிராவிஸ் தலை. இன்னைக்கு ட்விட்டர்ல லக்னோல எம்எஸ் finishes off in style in Chennai போட்டுருந்தாங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் finishes off in style in Chennai போட்டாங்க. SRH are a strong team and so are CSK. I mean, we won last year, but maybe we're looking for another victory this year, but not too sure. மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் அது காலகாலமாக சொல்லிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்தா எல்லா டீமும் பார்த்துட்டு தான் ப்ரோ. ஆர்சிபிலாம் அப்படின்னா அழுவணும் அவனுங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம். ஒரு நோ பால், ஒரு 6-4 தரானுங்க, அப்புறம் அவனுங்களாம் எவ்வளோ கதறணும். மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் அது 1000 சொல்லுவானுங்க. நம்ம டீம்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. வரோம், ஆடுறோம். ரிசல்ட் டசன்ட் மேட்டர் ஃபார் அஸ். மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ப்ரோ. ஸோ அவங்களாம் நான் கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிரிக்கெட் ஆடிருக்கேன். ஆனால் எப்படி ஃபீல்டில் இருக்கும், எவ்வளோ குயிக்காக பவுலர்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு பிளானோட போவாங்க கிரிக்கெட்டர்ஸோ வைடியாக்கர் அந்த மாதிரி போவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஹோம் மேட்ச்சில் நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்க ஏரியாவில் அவங்க நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் நல்லா கொண்டு போனாங்க. லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. ஃபிக்ஸிங்காக இருக்கலாம். நீ சொன்ன மாதிரி எல்லாருமே சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக சிஎஸ்கே வேணுமோ தோக்கடிச்சிருக்கலாம். ஆன ஃபீல்டிங்கை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபீல்டிங் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சு விடுறதுலாம் நம்புற மாதிரி இல்லை. இது மேட்ச் ஃபிக்ஸிங் அந்த மாதிரிலாம் எங்கள் காதுக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் விழலை. பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் கேம்ஸ் மாதிரி தெரியல. நல்லா தான் விளாண்டாங்க. லைக் கடைசி ஓவரில் பார்க்கும்போது அந்த நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸிங் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீல்டிங் டேரல் மிச்சில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க, அங்கே ஒரு பால் பண்ண பவுண்டரி அசால்ட்டாக விடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு நோ பால் வேறு. ஸோ கடைசி ஓவரில் வந்து என்ன 19th ஓவரில் முஸ்தபிசர் கொடுத்து லைக் லாஸ்ட் ஓவர் பத்திரானா இருந்தால் ஒரு சான்சஸ் இருந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு பத்திரானா should have bowled the last over. Last 4 overs should have been முஸ்தபிசர் பத்திரானா. அந்த ஆர்டர் மாற்றினதுலேயே எனக்கு அப்போவே டவுட் இருந்தது. ஸோ ஐ ஃபீல் த லாஸ்ட் வந்து இது ஃபிக்ஸிங் தான். There's nothing like match fixing. Only Mumbai will do match fixing. So just because you can't win, they start saying that it's fixing. It's a sport and you need to take it sportively, as is all I would say. சாண்ட்னர் நல்ல ஒரு இதுதாங்க. அவரை வந்து யூஸ் பண்ண தெரியல இவங்களுக்கு. ஆக்சுவலாக யூஸ் பண்ண தெரியலன்னு தான் சொல்றேன். நல்ல பிளேயர் அவர். உண்மையாக என் ஒப்பீனியன் வந்து நெக்ஸ்ட் சாண்ட்னரை உள்ள கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். கான்வே வெளில போனதுக்கப்புறம் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இது பண்ணாங்க. மேபி அவர் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்டர் ஆட் பண்ணலாம். அவர் கொஞ்சம் மிச்சல் சாண்டர், எஸ், அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கல் பவுலர். ப்ளஸ் அதே மாதிரி நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நம்ம சான்ஸும் தரல. சாண்டர்லாம் நம்ம வந்து பெஞ்சில் தான் இருக்கார். அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரு ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஜடேஜாவும் சாண்டரும் ஒரே மாதிரி சிமிலர் ஆக்ஷன் உள்ளவங்க. ஸோ 2 பேருமே ஆட வச்சோம்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ளே பண்ணிடுவாங்க பேட்ஸ்மேன்ஸ் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா. ஸோ அந்த ஒரு வேரியேஷன் வேணும். ஒன்று லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இன்னொருத்தர் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணுன்றதுக்காக ஜடேஜா நமக்கு எப்பவுமே டீமில் இருப்பார். ஸோ அந்த ரீசனுக்காக சாண்டர் ஆடாமல் இருக்கார். முஸ்தபிசுர் ரஹ்மான் இன்னும் பெட்டராகவே பவுல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஹோப் கொடுத்துட்டு அது ப்ரீவியஸ் மேட்சஸ்ல எல்லாம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் பெட்டராக வேறு யாராவது செலக்ட் பண்ணியிருக்கலாம். தீக்ஷனாவே யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோனி இருக்கிறவரும் எல்லாமே வருவாங்க. பட் தோனி போன அப்புறமும் எல்லாரும் மேட்ச் பார்க்க வரணும். அதுதான் மெயின். ஒன்றும் கவலைப்பட வேணாம். நம்ம ஒரு 2 மேட்ச் இப்போ தோற்றுருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2 மேட்ச் வந்து ஹோமில் தான் இருக்குது. அதையும் ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக குவாலிஃபயருக்கு உள்ளே போகும். சிஎஸ்கேனா சஸ்பென்ஸ்னா சிஎஸ்கே அந்த மாதிரி தான் சிஎஸ்கே எப்பயுமே இருப்பாங்க. they'll do their best. கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல வருவாங்க. The finals is in Chennai. Let's see you very soon in Chennai and let's live the cup here. Thank you so much. தலைவர் இந்த சீசன் ரிட்டையர் ஆக மாட்டாரு. அவர் வந்து இது பாத்துக்க, இந்த ட்ராஃபி வாங்கி தான் ரிட்டையர் ஆவாரு. மும்பைலாம் ஓடுற அவ்வளோதான். அடுத்த 2 மேட்ச் தோப்பாங்க. ரோஹித் சர்மா வாங்கிட்டு வா.